மேஷம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய செல்வம் பெருகும். ரிஷபம், ராசியில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு தீபமேற்றி வழிபட தடைகள் நீங்கும். மிதுனம், ராசியில் குரு இருப்பதால் உங்களின் பேச்சுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களின் உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை தியானிக்க மன அமைதி கிடைக்கும். கடகம், திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும். வாகன பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட நன்மைகள் நடக்கும். சிம்மம், பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். தந்தையார் வழியில் நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து வணங்கவும். கன்னி, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் வசூலாகும். வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு வெங்கடாச்சலபதியை தரிசிக்க யோகம் கூடி வரும்.